ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா டிப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து கோல்டு காயின் சேவிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோல்டு காயினெல்லாம் நான் வந்து ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கோல்டு காயினோட வெயிட் வந்து ஒரு 3 கிராம் இருக்கும். நான் ஆடி பெருக்கன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து 916. இதோட ரேட்டு வந்து என்ன வந்ததுன்னா ஒரு 21,000 கிட்ட வந்தது. இதில் வந்து ஹெச்யூடி நம்பர் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கோல்டு காயினோட வெயிட் வந்து 1 கிராம் இருக்கும். அந்த கோல்டு காயின் வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட் அட்சய திருதிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ வந்து கோல்டு ரேட் வந்து ஒரு 6,200 300 இருந்தது. வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 6,800 கிட்ட நமக்கு வந்தது. இந்த கோல்டு காயின் வந்து ஒரு 2 கிராம் கோல்டு காயினு. இது வந்து நான் ஒரு லாஸ்ட்டு தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ வந்து இந்த 2 கிராம் கோல்டு காயினோட வெயிட் வந்து ஒரு 14,000 கிட்ட வந்தது. இதில் இருக்கிற இன்னொரு கோல்டு காயினோட வெயிட் வந்து ஒரு 2 கிராம் இருக்கும். அந்த 2 கிராம் கோல்டு காயின் வந்து பொங்கல் அப்போ ஜான்வரியில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட ரேட்டும் 14,000 to 15,000 கிட்ட வந்தது. இந்த கோல்டு காயின் எல்லாமே ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து சேமித்து வாங்கின கோல்டு காயின்ஸு. இந்த கோல்டு காயின்ஸ் இப்படி வாங்கி வைக்கும்போது நம்ம ஒரு 5 பவுனில் வந்து நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம், நகையாக ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணோன்னா லம்பாக அமௌண்ட் வந்து நம்ம போட்டு எடுக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி நம்ம சிறுக சிறுக வந்து கோல்டு காயின் வாங்கி வச்சு ஒன்றா கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். செய்கூலி வேஸ்டேஜும் செய்கூலி சேதாரம் மட்டும் நம்ம கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். மொத்தமாக இந்த கோல்டு காயினோட வெயிட் வந்து 8 கிராம் இருக்குது, 1 பவுன் இருக்குது. 1 இயரில் வந்து சேவிங்ஸ் பண்ணி வாங்கின கோல்டு காயின்ஸு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.